அது கீழே வந்தால் கிளவி கருமோ என்னடா இது. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்ட்ரேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரானி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் 3 எஸ்கேப்புமே ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா 3 எஸ்கேப்புக்கான பொருளுமே நமக்கு கிடச்சிருக்கோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் டோர் எஸ்கேப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிரானி டோர் எஸ்கேப் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கிரானிஸ் ட்ரூ ஸ்டோரி போட்டிருப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக 1.6K இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வரும்னு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நிறைய பேர் எனக்கு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிமேல் ஒரு கேம் பண்ணுறீங்கன்னா அந்த கேமுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நான் அந்த கேமோட ஹிஸ்ட்ரி ஒரு வீடியோ தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கேம் ப்ளே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிரானிஸ் ட்ரூ ஸ்டோரியில் ஒரு ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் நம்ம நூப் ஸ்டோரி பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். ஸோ நூப் ஸ்டோரினா என்னென்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே கண்டிப்பாக நூப் ஸ்டோரி பண்ணலாம். இப்போவே பார்த்திங்கன்னா 41 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே நான் நூப் ஸ்டோரி பண்ணிடுறேன். இந்த கேம் ப்ளே பார்த்திங்கன்னா நான் ஈஸி லெவலில் தான் விளாண்டுருக்கேன். ஸோ அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிளவி பரவாயில்ல. கீழே பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கிளவி. அது அதுக்கு பேர் ஸ்பைடர் கிளவி. அது ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. கீழவே போட மாட்டுது. அதை அடிக்கவும் முடியாது. அங்கே போனாலே அதுக்கு தெரியாமல் தான் போகணும். அது பார்த்துருச்சுன்னா சாப்பிட்ருவோங்கள அப்படியே ஒன்றும் சாப்பிட்ரும். கிராணியை நம்ம அசால்ட்டாக போடுற மாதிரி அந்த ஸ்பைடர் கிராணியை போட முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ புது அப்டேட்டில் தான் அது வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஈஸியாக கிராணி எஸ்கேப் பண்ணக்கூடாது. ஸ்பைடருக்குள்ளேயும் போய் அங்கே 2-3 பொருள் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் எஸ்கேப்பே பண்ண முடியுங்கிற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு 3 எஸ்கேப்க்கான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. ஆனால் நான் டோர் எஸ்கேப் தான் பண்ணேன். உங்களுக்கு மற்ற எஸ்கேப் எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக நீங்கள் கேட்ட எல்லா எஸ்கேப்பும் வரும். ஸோ இப்போது நான் ரொம்ப நேரமாக வெப்பன் கீயோ இல்லை இந்த ஷார்ட் கன் பார்ட்டோ தான் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிருச்சு. ரெஞ்ச் இருக்குது. ரெஞ்சு கார் எஸ்கேப்புக்கு. ஆக்சுவலாக நான் கார் எஸ்கேப்புக்கு கூட எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்பார்க் பிளக் கூட எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஆனால் நான் அதை பண்ணல. அங்கே இங்கேன்னு ரொம்ப நேரமாக தேடி நான் கார் கீயை மட்டும்தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் கன் பார்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார் கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஆமர் இருக்குது. ஓகே, இந்த ஆமரை வச்சு ஒரு 2 இடத்துல உடைக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? உடைச்சாச்சு. இது உள்ளே ஓகே இன்ஜின் பார்ட் இருக்குது. இதையும் கொண்டு போய் கீழே வச்சிடலாம். ரெஞ்சு கிச்சனில் பார்த்தோம். அதையும் எடுத்துகிட்டு இங்கே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரானியை போட்டுடலாம். இது ஒரு நல்ல ஐடியா. ஆக்சுவலாக இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அந்த ஆன் பண்ணிட்டீங்கன்னா புகை மாதிரி வரும். அது உள்ள சத்தத்தை போட்டிங்கன்னா கிராணி உள்ளே போயிடும். கதவை சத்தி மூடிட்டிங்கன்னா கிராணி காலி ஆகிடும். ஸோ இது வெப்பன் கீ கிடைக்கிற வரைக்கும் இப்படி பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ரெஞ்சும் போட்டாச்சு. மறுபடியும் நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். இந்த வாட்டி அது எங்களுக்கு அந்த சின்ன ஸ்பைடர் ரூமுக்கு போயிடலாம்.
இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை, இங்கே மீட் மட்டும்தான் இருக்குது. ஸ்பைடர் கீ இருந்தால் தான் மீட்டையும் போய் போட முடியும். ஸ்பைடர் கீயா? ஸ்பெஷல் கீ. ஓகே, இந்த பிளாங்கை போட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை போய் உடைக்கணும், இல்லைன்னா நம்ம உள்ளே போய் லாக் ஆகிப்போம். அப்புறம் சத்தம் கேட்டு கிராணி மேலே வந்துடும். என்ன பண்ணலாம், இங்கே தான் இருக்குது ஹேமரு. எடுத்துகிட்டு போய் இந்த கேமரா உடச்சிடலாம். ஓகே, உடைச்சாச்சு. இப்போ இந்த கதவு சாத்திக்காது, ஒன்றுமே இல்லை. சேஃப்டி மட்டும் இருக்குது. அதுக்கு கட்டிங் பிளேயர் வேணும். கட்டிங் பிளேயர் எங்கே பார்த்தேன்? நம்ம வந்து கட்டிங் பிளேயரை போய் தேடி போகும்போது நமக்கு வீல் கிராங்க் கிடச்சிது. சரி, ஓகே, கிடச்சது ஏன் விட்றோம் அப்படின்னு கொண்டு போய் அந்த ஸ்பைடர் கீக்கிட்டே போட்டாச்சு. அதாவது அந்த ஸ்பைடர் கிளவி ரூம் கிட்டே போய் போட்டாச்சு. இப்போ கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிட்டு சேஃப்டி எடுத்துக்கிட்டு போயிடலாம். சேஃப்டியில் தான் நல்ல ஐட்டம், தேவைப்படுற ஐட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாஸ்டி பேடில் கீ. சரி, அந்த ஸ்பைடர் கிளவிக்கிட்ட போட்டுட்டேன். அப்புறம் ரெஞ்சை வச்சு இன்ஜின் பார்ட்டு டைட் பண்ணிடலாம். மறுபடியும் ரெஞ்சை உள்ளே தூக்கி போட்டு சத்தத்தை வர வச்சு கிராணியை மாட்டிட்டு கிராணியும் போட்டாச்சு. இந்த ஏசி ரிமோட்டில் ஏதோ ட்ராப்பே, எனக்கே ட்ராப் வைக்கிறேன் நீ. நான் வேறு இதை போட்டு வந்தேன், இல்லைன்னா என்ன போட்டிருக்கோம் நேரத்துக்கு. ஏசி ரூம் உடன் ஸ்டிக் புக்கு நம்ம ரூம்லேயே இருக்குது, அதையும் போட்டாச்சு. இவங்க தான் ஏஞ்சலினா. போன வாட்டி நான் வந்து இந்த சிலிண்ட்ரினா கதை வந்து சொல்லாமல் விட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும்னு. ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் அதை பற்றி போட்டிருப்பேன், சிலிண்ட்ரினா யாருன்னு. இவன் ஊர்ந்து வந்து ஸ்பைடர் கீயை போகிறதுக்குள்ளே 4 ஆயிடும் போலியே. சீக்கிரம் வாமா, கிராணி வந்துட புது இதை சிரிக்கிறா போய் அங்கே தான் நிற்கிறா பேட்டை வச்சுக்கிட்டு. கிராணி மேடம் சீக்கிரமாக வாங்க, எவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? அவங்க மேலே போயிருப்பாங்க. அந்த அம்மா என் இடத்துக்கு வந்து ஸ்பைடர் கீயை போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேங்க, வேறு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. நமக்கு வெப்பன் கீ இருந்தால் அந்த கேஸ் ஒலின் எடுத்துடலாம், ஆனால் வெப்பன் கீயும் கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்து ஸ்பைடர் கீ அந்த ஸ்பைடர் ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் கிளவி ரெடியாக உள்ளே வரேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. திருப்பி வெளியே போகிறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். டக்குன்னு அது நல்ல வேலை அப்படி போச்சு. நம்ம எப்படி போய் தேடலாம்? அங்கே இங்கேன்னு தேடி நமக்கு ஒரே ஒரு ஷார்ட் கன் தான் கிடச்சிது. அதையும் கொண்டு போய் அங்கே போட்டாச்சு. அப்புறம் இந்த வீல் கிராங்க் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இங்கே வந்து போடணும்னு போட்டுருந்துச்சு, போட்டுட்டேன். என்ன யூசேஜ்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு ஷார்ட் கன்னும் நமக்கு கிடச்சிது. 2 1 எதையுமே பார்த்த மாதிரி தரல. நம்ம 2 திறப்போம். சூப்பர். அப்போ 1 தான் இருக்கும் போல். ஆக்சுவலாக அந்த வீடு ஃபுல்லாக தேடும்போது 1 இல்லை 2ன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்துட்டு இங்கே வந்து திறந்தால் அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்.
நீங்கள் தப்பான நம்பர் தொட்டிங்கன்னா சாங்குன்னு வெடிச்சிடும். சூப்பர், வெப்பன் கீ கிடச்சிச்சு, அவ்வளோதான். சூப்பர், வின் சேண்டல் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக வின் சேண்டலில் மெலான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெலானில் தான் என்ன இருக்குன்னு தெரில. பிளேயர்ஸ் கீ கொடுத்தீங்கன்னா காண்டாயிடு வேணாம். என்னடா உள்ள வரா? என்னடா அந்த கேம் விளையாடுற? நடுங்குதுடா எல்லாமே. ஏன்டா இது விளையாடுற? சே, நீயும் பயப்படுற, நானும் பயப்படுறேன் பாரு. அவள் பேத்திக்காக வாங்கி வச்ச பொம்மையே இப்போ நான் கையில் வச்சுருக்கேன். அதான் அவங்க ஆட்டு பீட்டி டப்பு 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 டப்புன்னு துடிக்குது. கண்ணு சவந்து போய் சீக்கிரமாக வந்துட்டா இங்கே. இப்போ கன்னை வச்சு டமால்னு சுட்டுறலாம். ஹேய் போ, வரமா போ. இப்போது கேஸோலின் கேன் அங்கே இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, ஒரு 2 இடத்துல ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஸோலின் கேனை எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிடலாம் காரில். ஆக்சுவலாக நான் ஈஸி லெவலில் தான் ஆடிருக்கேன். உங்களுக்கு ஹார்ட் லெவல் வேணும், எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம போய் கிராணிக்கிட்ட அடி வாங்குகிறோம், அதையும் வீடியோவாக போடுறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்லலாம் ஜெயிக்கிறது நமக்கு ஈஸி லெவலில் ஜெயிக்கிறதே கஷ்டம். எக்ஸ்ட்ரீம்லலாம் ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடி வாங்குறத வேணால் வீடியோவாக போடுறேன். அதுக்குள்ளே நான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கிராணி திரும்பி வந்துடுச்சு. கிராணி கிராணி கேள்வி எங்கே இருக்கு? ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் என்ன இருக்குதுன்னு தான் தெரியல, ஒழுங்காக பார்க்க முடியல. இப்போ பாருங்கங்க, சுட்டா போகணுமா இல்லையா இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கிச்சு. என்ன இது வேறு காண்டாகிட்டே சை விடு. ஐயோ, விட்டுருச்சு. சூப்பர். எப்படி படுத்துக்கிட்டு? ஓகேப்பா, அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். சரி, நம்ம கட்டிங் பிளேயர் இருக்குது, வேறு என்ன, ஹேமர் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் பேட்லக்கி மட்டும்தான் வேணும். மாஸ்டர் கீ கூட கிடச்சிருச்சு நமக்கு. பேட்லக்கி மட்டும் கிடச்சிச்சுன்னா போதும், தச்சு ஓடிடலாம். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேயர் வேணும், இங்கே இருக்குது. அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும், அதை போய் கட் பண்ணணும். இப்போ போய் கட் பண்ணிடலாம். கட்டே. ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது பேட்லக்கி மட்டும்தான். பேட்லக்கிக்கான வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏங்க, இது கத்துறதுக்கு மட்டும்தாங்க லாய்க்கு. அட கிளட்டு கிளம்பி நீ தண்டம் நீ. ஓகே, கார் பேட்டரி கட்சிது, அதையும் மாட்டியாச்சு. அப்புறம் இதை போட்டு தள்ளலான்னு ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா அது நமக்கு பயம் காட்டிடுச்சு. போனால் அது கீழே வந்தால் கிளவி காருமோ. என்னடா இது? ஏம்மா, டோரை போய் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க?
ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, ஆனால் நான் அதை எடுக்கல. அதுக்கு பதிலாக வின் சாண்டலையும் ஸ்பெஷல் கீயை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன். வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வின் சாண்டல் இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்பெஷல் கீயை தூக்கி இங்கே உள்ளே போட்டு நம்ம போய் வின் சாண்டல் எடுத்து வந்துடலாம். அப்படியே அதை போட்டு உள்ளே போயிடலாமா இல்லை அப்படியே போயிடலாம்? கிராணி கிளவி ஐயோ கரெக்டாக கேப் வச்சிட்டாலே. அப்புறம் நம்ம வின் சாண்டில் எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு மேலான் தான் இருக்கும்னு நினச்ச மாதிரியே மேலான் தான் இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு பொழந்தா கண்டிப்பாக பேட்லாக்கி கிடச்சிரும். கிடச்சிருச்சு. அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம். என்னாச்சு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே, நமக்கு தான் இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கே அப்படின்னு இந்த யூடியூப்லலாம் பார்த்தேன். சிக்மான்னு சொல்லிட்டு கரெக்டாக கிராணி வரும்போது போட்டுட்டு அந்த தர்பூசணி வெட்டுறோம்ல அதில் படுக்க போட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு தலை துண்டாக போகிற மாதிரி வந்து எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. சரி ஜாலியாக இருக்கும் நம்மளும் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு மட்டும் மாட்டல. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. கிராணி டாட்டா, டோர் வழியாக தப்பிச்சு போயிட்டேன். யாராவது கமெண்ட் பண்ணால் திருப்பியும் உங்கள் வீட்டுக்கு வந்து வேறு ஏதாவது வழியாக தப்பிச்சு போகிறேன்னு பாய்.